ஷாபான் மாதம் வந்தால் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுவார்கள், நீங்கள் உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் மற்றும் உங்கள் நியதிகளை சரி செய்யுங்கள். ஷாபான் மாதம் வந்தால் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். சஹாபா என்பது சஹாபாக்களின் மதிப்புமிக்க குழுவாகும். உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறுகிறார்கள். நாங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவது எப்படி என்பதை பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு ஷாபானிலும் உத்தரவிடப்படுகிறது. இதனால இது மிகவும் முக்கியமானது. மற்றும் இந்த மாதம் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார், இந்த ஷாபான் மாதம் என் மாதம். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் தொடர்புடையவர் முழுமையானவர், அவர் முழுமையானது. எனவே இந்த மாதம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் இதில் வாழ்கிறோம். நீங்கள் அனைவருக்கும் ஷாபான் மாதத்தில் வாழ்ந்ததற்கான வாழ்த்துக்கள் மற்றும் நம்மை ரமலானில் வாழ வைத்தால், ரமலானின் மதிப்பை உணர்ந்து ஷாபானில் நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்தவும் நமது நியதிகளை சரி செய்யவும் உதவ வேண்டும். அதனால் நபி கரீம் கூறுகிறார்கள், இது என் மாதம். இந்த மாதம் நபி கரீம் அவர்களின் மாதமாகும். நபி கரீம் அல்லாஹ் தாலாவிடம் பிரார்த்தனை செய்தார், ஏ அல்லாஹ், என் உம்மதிற்காக இன்டர்செஷன் செய்யுங்கள், என் உம்மதியை மன்னிக்கவும். இன்டர்செஷனுக்கு பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி தெரிவித்தார், ஒரு மூன்றில் ஒரு பகுதியை நான் மன்னித்தேன். பிறகு நபி கரீம் மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார், ஏ அல்லாஹ், என் உம்மதியை மன்னிக்கவும். பிறகு அல்லாஹ் மகிழ்ச்சி தெரிவித்தார், 2/3 ஒரு பகுதியை நான் மன்னித்தேன். ஷாபான் மாதத்தின் 15 நாளில் அல்லாஹ் மகிழ்ச்சி தெரிவித்தார், நான் உங்கள் அனைத்து உம்மதியையும் மன்னித்தேன். அவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தாலா மகிழ்ச்சி தெரிவித்தார், ஒரு மூன்றில் ஒரு பகுதியை நான் மன்னித்தேன். பின்னர் நபி அவர்கள் அல்லாஹ் என் சமுதாயத்தை மன்னிப்பானாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். பின்னர் அல்லாஹ் எனது சமுதாயத்தில் 3/2 பங்கை நான் மன்னித்து விட்டேன் என்ற நற்செய்தியை அவருக்கு கூறினான். பின்னர் நபி அவர்கள் அல்லாஹ் என் சமூகத்தை மன்னிப்பானாக என்று பிரார்த்தனை செய்தார். மன்னிப்பு மற்றும் பரிந்துரைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஷ்வான் 15வது இரவில் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் உங்கள் முழு சமூகத்தையும் மன்னித்து விட்டேன் என்ற நற்செய்தியை கூறினான். ஆனால் நான் தீயவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. நான் தீயவர்களை மன்னிப்பேன். பொல்லாதவர்களுக்கு என்னுடையது